தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வலிமை. இன்று பார்க்க இருக்கும் வீடியோ குழந்தைகளுக்கு பிடித்தமான சாம்பார் எப்படி செய்வதென்று பார்ப்போம் வாருங்கள். நார்மல் சாம்பாருக்கும் இந்த சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம்? அதில் ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. இப்போ நீங்கள் என்னென்ன உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? 2 குழந்தைங்க இருக்கும். 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போது நல்லா கவனிங்க. அவங்க அந்த காய்களை மட்டும் தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த அப்படியே இருத்து அந்த சாம்பாரை மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பயன் உண்டானா இல்லை. அப்படிதானே? எந்த பயனும் இல்லை. இப்ப நாம குழந்தைங்களுக்கு இதை நான் ஏன் செய்யறேன்னா, நான் வீட்டுல இருக்கும்போது என் பசங்க எதையுமே சாப்பிட்றது இல்லை. காய்களை எல்லாத்தையும் சரியா ஒதுக்கி வைப்பான். வெங்காயம், தக்காளி, இது வேணாம், இது எனக்கு பிடிக்காது, அப்படி இப்படின்னு கதையலா சொல்லிட்டு அந்த வெறும் சாம்பாரை எடுத்து வச்சு இருத்து தண்ணியா ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்ப நானா யோசிச்சேன், சரி பசங்களுக்கு வெஜிடபிள் ரொம்ப எவ்வளவு முக்கியங்கிறது, வெஜிடபிள் சாப்பிடாம அந்த குழந்தைங்களுக்கு என்ன வைட்டமின் இருக்கும், அது சாப்பிட்றதுனால எந்த யூஸுமே இல்லையே, வெறும் ரைஸை சாப்பிட்டு என்ன பண்ண போறாங்க, பிள்ளைகளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நான் இந்த சாம்பாரை குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு யோசிச்சு இப்ப இதுவரையிலையும் செஞ்சு என் பசங்களுக்கு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. இப்ப அந்த காய்கறிகளை ஒதுக்குறேன், வெங்காயத்தை எடுக்கிறேன், தூக்கி ஓரமா வைக்கிறேங்கிற அந்த பிரச்சனை இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம 3 மிளகாய் நம்ம இதுல போட்டிருக்கோம். எப்படின்னா பருப்போட சேர்த்து போட்டிருக்கோம். அதை 5 மிளகாயை போட்டுருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குங்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தெரியும். நம்ம குழந்தைக்கு நம்ம எவ்வளவு காரம் சாப்பிடுங்கிறது நமக்கு தானே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்து. இப்போ நம்ம பருப்பு விசில் முடிஞ்சிருச்சு, நல்லா மெய்ய வெந்துருச்சு. நான் பாசி பருப்புனா 3 விசில் சொன்னேன். நம்ம பருப்பு போட்டிருக்கிறதுனால ஒரு 5 to 6 விசில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த காய்கறிகளை நம்ம குக்கரில் சேர்த்துப்போம். இந்த காய்கறிகளை நம்ம ஒரு தண்ணியில், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் நம்ம வெட்டி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை அலசி அதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம காய்கறிகளை குக்கரில் சேர்த்துக்கிட்டோம். நான் எடுத்துருக்கேன் பாருங்க தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இதில் நம்ம பொடின்னு பார்த்தா நம்ம மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. இவ்வளவுதான். நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டோம். இப்போ லைட்டா ஒரு கிண்டு கிண்டிக்கிறோம். இப்போ நம்ம சாம்பார் 90% முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குக்கரை போட்டோம், திரும்பவும் 3 விசில் விடுறோம். இப்போ நம்ம குக்கர்லேருந்து காய்களை விசில் விட்டு இறக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப முக்கியமான வேலை, இந்த காய்கறிகளை நம்ம இது மசிச்சு விட்டுக்கணும். ரொம்ப இது பண்ணிக்கணும். அப்போதான் நமக்கு காய் போட்ட அந்த தடமே தெரியக்கூடாது குழந்தைங்களுக்கு. இதுல இன்னும் ஒரு பெரிய பிளஸ் ஒன்று இருக்கு. இந்த சாம்பாரை நீங்க சாம்பாரை சாதமா செஞ்சு கொடுத்துடலாம். இன்னொன்று 2 in 1 பர்பஸ்.
இப்போ காலையில் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இதில் சாம்பார் சாதம் செஞ்சு சாம்பார் வச்சுட்டு டிஃபனுக்கு இட்லிக்கு சட்னி மவுண்டு வச்சு இதெல்லாம் ரொம்ப அதிகமான வேலை. இதை நீங்கள் சாம்பாருக்கும் பயன்படுத்தி சாரி இட்லி தோசைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். செஞ்சு பாருங்க. இப்போ பாருங்க காய் இருக்கிறதே தெரியாது. நல்லா மசிச்சு விட்டுட்டீங்கன்னா இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். போதுமான அளவுக்கு மசிஞ்சிருச்சு. போதும். ஓகே, இப்போ நம்ம தாளிப்புக்கான வானலை அடுப்புல வச்சுட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் லைட்டா கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு பொருள் சேர்க்க போறோம், அதுதான் நெய். நம்ம நெய் கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். ஒரு சாம்பாரை நீங்க வைக்கிற சாம்பார் மொக்கையா இருந்தாலுமே தாளிப்புல அந்த சாம்பாரை சரி செஞ்சிட முடியும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தாளிப்போட சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சாம்பார் மனமே வேற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்குங்க. சாம்பார் அப்படித்தான் மணக்கும். தாளிப்புக்கான வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகா நம்ம போட்டுவோம். தூளா வச்சுப்போம் அதை தாளிப்போட சேர்க்கறதுக்கு. ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை இருக்கு. நம்ம தாளிச்சுட்டு இறக்கி வைக்கும் போது மல்லித்தழையை தூளா வெட்டி சாம்பார்ல சேர்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர்ல வரணும், கோல்டன் ப்ரௌன்ல வரணும். வந்துச்சுன்னா நீங்க இப்ப சாம்பாரை மசிச்சு வச்சிருக்க சாம்பாரை இதுல சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வேற எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. மஞ்சத்தூள் மல்லித்தூளை தவிர வேற எந்த பொடியும் தேவையில்லை. உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா தாளிக்கும் போது வர மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகே, தாளிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சாம்பார் முடிந்து விட்டது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மாங்காய் நாள் வச்சுருந்தோம், உள்ள ஒரு ஹாஃப் சைஸ் மாங்காய் வச்சுருந்தோம். அந்த மாங்காவை இப்போ நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஏன் நம்ம இப்போ மாங்காய் சேர்க்குறோம்னா முன்னாடியே போட்டால் கரைஞ்சிரும். அதனால் நம்ம தாளித்த பிறகு சேர்க்கிறோம். ஸோ மாங்காய் போடும்போது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.